ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 9/10/2024 புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 5:58. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 5:55. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் மாலை 6 மணிக்குள்ளாக 5:45 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். காலையிலே அதிகாலை 5 மணிக்கு விளக்கேற்றுவது நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் மூலம். இன்றைய திதி இன்று காலை 8:20 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது, கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றன. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்றன. அலுவலகத்திலே பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கும். அது மனதுக்கு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். நல்ல புதன்கிழமை. இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். கோர்ட் மற்றும் கேஸ் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். சந்திராட்டம நாளிலே ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டும். ராம 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 என்று ராமநாமத்தை உச்சரித்து மனதை சமன்படுத்தி கொள்ளுங்கள். மனதை சமப்படுத்தி கொண்டால் அங்கே எந்த விதமான சிந்தனைகளும் தோன்றாது. எது நடந்தாலும் நன்மைக்கே என்று குணம் தோன்றும். எனவே இன்றைய நாளிலே ராமநாமத்தை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அதன் மூலம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்.
நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். மிக மிக நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும், யோகம் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். என்ன தொழில் செய்தாலும் என்ன வேலை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். அதாவது அனாவசியமான பொருட்களை வாங்குவீர்கள். வாங்கி பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் யோசனை பண்ணுவீங்க, இது நமக்கு எதுக்கு வாங்கினோம், இது நமக்கு உபயோகமே இல்லையே. இப்படி ஒரு சில நாட்களிலே நமக்கு அமையும். அப்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி இருக்கின்றது. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கவனமாக இருங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று தாமதமாகும், ஆகட்டும். ஒரு 2 நாட்கள் போகட்டும். அதன் பின்பு விஜயதசமி அன்று வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்திலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு பேசும்போது கவனமாக பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமாளை பணியுங்கள். பெருமாளுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றன. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிதாக ஏதேனும் நல்ல பொருளை வாங்குவீர்கள். தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று வாங்குவீர்கள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். புதிதாக சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிதாக சுயதொழில் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அதிலே வெற்றி கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கி விடுவீர்கள். விஜயதசமி அன்று பூஜை போட்டு புதிய தொழிலை தொடங்குவீர்கள். எனக்கு நானே முதலாளி என்று பாடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன சம்பந்தமாக யோகம் உண்டாகின்றன. புதிதாக வீடு வாங்குவதற்கோ அல்லது புதிதாக இடம் வாங்குவதற்கோ புதிதாக வேறு வண்டி வாங்குவதற்கோ ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி வகையிலே சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளுடைய மகத்துவத்தை மேலும் கூட்டிக் கொள்ளுங்கள். ராமநாமத்தை உச்சரித்து கொள்ளுங்கள். நமோ வெங்கடேசா கோவிந்தா என்று அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முடிந்தால் திருப்பதி சென்று வாருங்கள். உங்களுடைய
பிற்காலம் மிகவும் நன்றாக இருக்கும். வருகின்ற நாட்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். இனி கடன் இல்லாமல் வாழ்வோம் என்ற சபதத்தை ஏற்று கடன் இல்லாமல் வாழ்வீர்கள். இருக்கின்ற கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலமும் உதவிகளும் கிடைக்கின்ற நாள். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். தந்தை வழி வகையிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். ஏதேனும் தந்தை வகையிலே சொத்துக்கள் வரும் கைக்கு. திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். அது எந்த வகையிலும் வேலைக்கோ அல்லது சுய தொழிலுக்கோ புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். பெருமாளை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு நல்ல வெற்றியையும் அமைதியையும் தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். நவராத்திரி நேரம் துர்க்கையை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கலைவாணியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். முப்பெரும் தேவியனுடைய சக்தி தான் நம்மை நடத்துகின்றது. ஆகவே காக்கின்ற பெருமாளையும் முப்பெரும் தேவியரையும் நினைத்து கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்தி வரும். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. முப்பெரும் தேவியரை வணங்குங்கள். நவராத்திரி நேரம் நமக்கு ஞானத்தையும் சக்தியையும் பொருளையும் வழங்குகின்ற முப்பெரும் தேவியரை வணங்கி பெருமாளை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் உடலிலே சிறு உபாதை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரிடம் செல்லுங்கள். மருத்துவரிடம் சென்று எனக்கு இந்த மாதிரி செய்கின்றது என்று மருத்துவரிடம் சொல்லி ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. இன்றைய நாளிலே கடன் எதுவும் கொடுக்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பழகுகின்ற விதத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருங்கள். நவராத்திரி நேரம் முப்பெரும் தேவியரை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சுய தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு விரைவிலே தேடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்றன. சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. நாளும் கோளும் கும்பராசிக்கு இன்றைய நாளிலே நன்மை செய்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இறை வழிபாடு அதிகம் செய்யுங்கள். இறை வழிபாடு அதிகம் செய்து உங்களுடைய இறைத்தன்மையை மேலும் கூட்டிக் கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் முப்பெரும் தேவியரை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காது கொடுத்து கேளுங்கள் அல்லது சொல்லுங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்ட நீங்கள் எதிர்பார்த்திருந்த லோன் போன்றவை கிடைக்கின்ற நாள். வங்கியிலே வங்கி கடன் நீங்கள் அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே உங்களுக்கு அங்கிருந்து நல்ல பதில் கிடைக்கும். கடன் கிடைக்கும். வீடு கட்டுவதற்கான லோன் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். கடனே இல்லாத ஒரு வாழ்வை பெறுவீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் தென்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முப்பெரும் தேவியரை வணங்குங்கள். நவராத்திரியை கொண்டாடுங்கள். நவராத்திரி தேவியரின் கருணை எல்லோருடைய இல்லங்களிலேயும் கிடைக்கட்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய பாரத நாட்டிலே இரண்டு பெரும் இதிகாசங்கள், ராமாயணமும் மகாபாரதமும், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான நமக்கு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு இதிகாசங்கள் இரண்டும். ராமாயணத்திலே ராமனுடைய வழி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நாம் எப்படிப்பட்ட துயரத்தையும் வெல்லலாம். மகாபாரதம், இந்த மகாபாரதமானது 5 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட அற்புதமான ஒரு காப்பியம். நமக்கு ஒரு மாபெரும் இதிகாசம். இந்த மகாபாரதத்தில் 5 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கின்றது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். அதாவது இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இந்துக்கள் தான் படிக்க வேண்டும், இந்துக்கள் தான் கடைபிடிக்க வேண்டும் என்று இல்லை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் இவற்றை கடைபிடித்தால் அவனுடைய வாழ்வு நன்றாக இருக்கும். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டிலே இருப்பவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக இருந்தால் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 9 முத்தான கருத்துக்கள், 9 கருத்துக்கள், முத்தான கருத்துக்கள், இந்த கருத்துக்களை கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையானது செம்மையாக இருக்கும்.
அவை என்ன கருத்துக்கள்? வாருங்கள் பார்ப்போம். உங்களுடைய குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்திலே கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையிலே ஆதரவு அற்றவராகிவிடுவீர்கள் என்பதை சொல்வது கௌரவர்கள். கௌரவர்கள் நியாயமான ஆசை இல்லாமல் நியாயமற்ற ஆசையை பட்டார்கள். அதனால் திருதராஷ்டிரன் கஷ்டப்பட்டார். இது முதல். இரண்டாவது, நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்களுடைய பலம், ஆயுதங்கள், திறமைகள், ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும். இதற்கு உதாரணம் கர்ணன். கர்ணன் எத்தனையோ நல்லவன்தான், இருந்தாலும் செஞ்சோற்று கடனுக்காக சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்ததனால் அவனுடைய வல்லமை அனைத்தும் வீணானது. மூன்றாவது, உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு அலட்சியம் செய்யக்கூடாது. குழந்தைகளை நாம் கவனமாக கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு உதாரணம் அஸ்வத்தாமன். நான்காவது, அறமற்ற அநியாயக்காரர்களிடம் அதிகாரத்திற்கு பணிந்து ஏற்க வேண்டும் என்பதற்காக எது போன்ற வாக்குறுதிகளையும் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. அறமற்ற அநியாயக்காரர்களிடம் அதிகாரத்திற்கு பணிந்து ஏற்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு வாக்குறுதியையும் நாம் கொடுத்து விடக்கூடாது. இதற்கு உதாரணம் பீஷ்ம பிதாமகர். அவர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதியின் காரணமாகத்தான் மகாபாரதம் உருவானது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.